நாளை நமதே தமிழ்நாடும் நமதே என்ற கொள்கையின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒட்டநாகம்பட்டியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கிளைத் தலைவர்கள் பாலசுப்பிரமணி, துரைராஜ், மாரிமுத்து, ஊரக உள்ளாட்சி பிரிவு ஒன்றிய தலைவர் முன்னிலையில் மகேந்திரன் ஒன்றிய பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக ஜி. கோபால், அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் ரூம் நடராஜன், விவசாயி அணி மாவட்ட தலைவர் செல்வம், ஒன்றிய பொருளாளர் டி. முருகன், அமைப்பு சரா தொழில் பிரிவு ஒன்றிய தலைவர் இளங்கோவன், சமூக வலைதள பிரிவு ஒன்றிய தலைவர் அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் ஜான் போஸ் சந்திரசேகர், இளம்பெண் இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் அன்னபூர்ணா ஹோட்டல் நெடுஞ்செழியன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் நிலா தண்டபாணி, ஈகிள் கார்த்திக் ராமசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நெடுஞ்செழியன் அவர்களோ இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை அனைத்து பேரும் உங்களுக்கு தெளிவாக நல்ல முறையாக கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எலெக்ஷனுக்காக, சட்டமன்ற எலெக்ஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க. பணம் எல்லாம் கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். இப்ப இந்த பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு சொன்னாங்க. இடம் இல்லைன்னு கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம். டாக்டர் தெளிவாக என்னிடம் சொல்லிவிட்டார். இடம் இல்லைன்னு மட்டும் அவர் கவலைப்பட வேண்டாம். ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் ஒன்னாக இருந்தால் தாய் தகப்பனுக்கு அந்த வீட்டை விட்டு மீதி 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக கவர்மெண்டே இடம் கொடுக்கலாம். நம்ம சொந்த பணத்துல வாங்கி இடம் வாங்கி கட்டி கொடுக்கலாம்னு அப்படின்ட்டாரு. ஏங்க வந்து டாக்டர் ஒன்றிய செயலாளர் இருக்கிறதுனால இந்த தகவலை எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால போற இடம் பூராமே முக்கியத்துவமாக உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் 4 பேர் மொத்தமாக குடியிருந்தால் பழைய வீட்டு தாய் கொண்டு கொடுத்துடலாம். மீதி அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தால் 3 பேருக்குமே இடமே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இடத்தை வாங்கி வீடு கட்டி சாவியை கொடுக்க வேண்டியது இங்க நாகப்பட்டியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கடமை. அதுக்கு தலைமை முன்னிலையாக நானும் டாக்டர் பரமசிவம் அவர்களும் வந்து இதை தெளிவாக செஞ்சு கொடுப்போம் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நாங்கள் எத்தனையோ கூட்டம் கூட்டினோம், காசு பணத்தை கூட்டி எவ்வளவு கூட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மாநாடு மாதிரி நடந்துச்சு. பூத் கமிட்டி மாநாடுன்னு சொல்லி மதுரையில் வச்சாங்க. யாராவது வந்து கவர்மெண்ட் கட்சிக்கார கணக்கு நடத்துறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸை கொண்டு வருவாமா? நேற்று நடந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பஸ் கூட ஓடல. பூராபசிய மதுரைக்கு கொடியை கட்டி கொண்டு போற. அப்ப எவ்வளவு தினாவட்டாக செய்கிறார். உங்களுக்கு கஞ்சா பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் கஞ்சா. அம்மா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஐயா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா எப்படி இரவில் தூங்கும் போது சிந்தனையுடன் செயல்படுறாங்களோ அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடு நமது என்ற இந்த தெருமுனை பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது. ஏன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க பட்ட வேதனை தான். ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கு. தென் தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளே சரிபாதி கொலைகள் திண்டுக்கல்ல தான் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விலைக்கு இப்ப இருக்கிற விலைகளுக்கும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னாலே 3 மடங்கு விலை கூடியிருக்கும். இன்னொன்னு கவர்மெண்டே ஒரு பக்கம் விலை ஏற்றுது. எல்லாமே பத்திரப்பதிவு போனீங்கன்னா விலை கூட, சொத்து விலை கூட. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன விலை கூட்ட முடியுமோ எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டாங்க. அதனால மக்களோட செலவு, மாதாந்திர செலவு வந்து 2 மடங்கு 3 மடங்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணோமோ அது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாயிருச்சு. இன்னொரு பக்கம் 7.5 பத்தி சொன்னாங்க. 7.5ங்கிறது கிராமப்புற ஏழைகளுக்காக எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம்.